எல்லாம் தயவு செய்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க. நீங்க பாருங்க எவ்வளோ பரிசுத்தவங்க, எவ்வளோ ரெவரண்ட் பிஷப் பாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாங்களோ அங்கே இருக்க ஊழியக்காரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி ஊழியம் செஞ்சுருக்காங்க என்னன்னு. ஸோ அதை சொல்றதுக்கு எல்லாம் வாங்கியா இருக்காங்க. ஆனால் 2 நிமிஷம் தயவு செய்து சொல்லி ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி நிறுத்தலாம் போது அது இல்லையா. ஏன்னா அவங்க பற்றி நிறையா சொன்ன நானும் சொல்லிகிட்டே இருக்கலாம், பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த சபை விசுவாசிங்க வேறு, அவர்கிட்ட பாஸ்டர் தான் அவங்க சம்பந்தி வேறு. ஸோ அவருக்கு நிறையா காரியங்கள் சொல்லலாம். ஆனால் தயவுசெய்து 2 நிமிஷம் அவர் வார்த்தை சொல்லி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் வாங்க, சிஸ்டர் வாங்க, ஃபஸ்ட்டு முன்னாடி வாங்க. நீங்கள் ஓகே, இதில் டைம் ஆகிடும் உங்களுக்கு. சரி, அப்புறம் பாருங்க. ஓகே சிஸ்டர் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் தான் நான் எழுதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நாள். அருமையான செல்வராஜ் ஐயாவுடைய துணைவியார் ஆணியஸ்தர் அவர்களுக்கு 25வது ஆண்டு வெள்ளி விழா. उनका जो मुबारक का है, उनका पत्नी का जो मुबारक चीज है आज का சரடா வேல்யூ பிஷப் கவுன்சில் சார்பாக நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். सन्ना बिशप काउंसिल के लिए हम उनको मुबारक करते हैं. அவர்களை வாழ்த்தி ஒரு சால்வை அணிவிக்கணும் தான் நான் ஓடி வந்தேன். उनको मुबारक करके हम लोग एक सालवा पहनने के लिए हमको दौड़ कर आया है. நாங்கள் எங்க 300 ஊழியர்கள் சார்பாக இந்த சால்வை அவர்களுக்கு நாங்கள் அணிவிக்கிறோம். हम लोग 300 पासवान के द्वारा इनके मुबारक करके एक सालवा पहनेंगे. இந்த சால்வை அணிவிக்கும் போது அவங்களும் ஐயாவும் மேலே வரும்படியாக ये सालवा पहनने समय में उनका पति भी आगे आने के लिए मेरा निमंत्रण है. நம்முடைய சரடா வேர்ல்டு பைபிள் வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் முன்னாடி வருவாங்க. हमारा सारा सनत सेना का सारा पासवान लोग आगे आने के लिए बुला रहे हैं. கூட எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் எல்லாரும் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். அவர்கள் 25 ஆண்டுகள் நூற்றாண்டு கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். 25 साल में परमेश्वर सेवा को बहुत बढ़िया से उन लोगों ने किया है. ஆண்டவர் இவர்களை மேலும் பயன்படுத்துகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை மேலும் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேலும் ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்துவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஊழியம் பெரிய ஆசீர்வாதத்தை பெறும். நீங்க அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசில் வைக்கிறார். எங்களுடைய அன்பான வேண்டுகோளும் வாழ்த்துக்களும் உங்கள் மத்தியிலே நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். परमेश्वर का जो सेवा के मिनिस्ट्री के लिए उसके लिए मैं சார்பாகவும் வாழ்த்துகிறோம். सारा लोग के द्वारा मैं आशीर्वाद देता हूं. ஆசீர்வதிக்கிறார் ஊழியர்கள் சார்பாகவும் आशीर्वाद के द्वारा मिनिस्ट्री के मीडिया में आशीर्वाद. இவருடைய பரிசுத்தமான அனைவரும் இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். सारा पवित्र लोग आपके लिए प्रार्थना कर रहे हैं. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद दे. God bless you. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு ஒரு பெரிய பாட்டு பாடணும், ஒரு வசனம் சொல்லணும், வார்த்தை சொல்லணும். 7 காரியங்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் அதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு வந்தேன். 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் ஒரு முகவரியை மாற்றம் சொல்லியிருக்கிறேன். அருமையான சுத்திரம் ஆனி எஸ்தர் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினது தாமோதரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் அம்மாவை அறிமுகப்படுத்தினாங்க.
சுத்தரம் அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க ப்ரேயர் டவருக்கு போனேன். அவங்க 24 மணி நேரம் ஜெபிக்கும்படியாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்குறாங்க. இப்போ 2-3 இடத்துல ப்ரேயர் டவர் வச்சு போனேன். போயிட்டு எங்கள் சர்ச்சை பற்றி சொன்ன உடனே முதல் எங்கள் சர்ச்சை கட்டடக்கடைக்கு ஒரு சினியை முடிச்சுட்டு உதவி செய்வாங்க. கூட்டிகிட்டு போகும்போது தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லி சாந்தாமாவை கூட்டிகிட்டு போனேன். அன்னையிலேருந்து சாந்தாமா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், நகம் சதியும் போல இடைபிரியாத சகோதரிகள் ஆகிட்டாங்க. இன்னைக்கு வரையும் சிறப்பாக உதவி செய்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அது அவங்க நாங்கிட்ட சேர்ந்து டிவி மூலியமாக செய்வதை விட அவங்ககிட்ட சேர்ந்ததுலேருந்து எல்லா மாவட்டத்திலும் கட்டுரை பண்ணி சிறப்பாக செய்கிறாங்க. இரண்டாவது மணிப்பூர், எங்கள் சபையில் மணிப்பூருக்காக ஜெபம் வைத்திருக்கிறது. மணிப்பூர் அழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சபைகள் 200 சபைகள் சீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஒரு ஜெபம் வைக்கணும்னு சொல்லி அவங்கள தான் செய்தி கொடுக்க போட்டிருக்காங்க. என்று அழகாக அருமையாக செய்தி கொடுத்துருங்க. ட்ரூ காட் டிவியில் அது ஒளிபரப்பப்பட்டது. கர்த்தருக்கு சோதனை. மூன்றாவதாக எங்கள் சிஎம்பிஎஃப்எம்ல ஒரு ஊழியர் கூட்டம் நடத்தணும், உங்கள் தலைமையில் ஒரு ஊழியர் கூட்டம் நடத்தணும்னு கேட்டேன். அழகாக அதில் அந்த ஊழியர் கூட்டத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு உதவி செய்து அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் வந்து மூன்றாவது பட்டுக்கோட்டைக்கு எங்களை அழைத்து செஞ்சாங்க. பட்டுக்கோட்டைக்கு கூட வரணும்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க வர முடியல. இப்போ நாங்களே ஊழியர் செய்கிறோம். அந்த இடத்துல எப்பவும் 50 பேர் தான் போடுவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி 80 பேர் போடுறாங்க. சாயந்தரமாக 3/4 மணி நேரம் என்ன செய்கிறாங்க, செய்து கொடுத்தாங்க. ஆறாவதாக ஒரு நல்ல ப்ரேயர் ஃப்ரெண்ட். அநேக காரியங்களுக்கு நம்ம அவங்க ஃபோன் பண்ணி ஜெபிச்சோம்னா ரொம்ப ஆழ்ந்த கருத்தோடு ஜெபித்து அவர் இன்றைக்கு வரைக்கும் ப்ரேயர் பண்ணல இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஊழியத்துக்கு அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். கால் நூற்றாண்டு அவர்கள் பணியை செய்திருக்கிறார்கள். செஞ்சுரி வரைக்கும் அவங்க பணியை செய்வாங்க. அதனுடைய ஆசிரியத்தை நாம் தெரிவிக்கிறோம். தேவன் தொடர்ந்து அவர்களோடு கூட இருப்பாங்க. தேங்க்யூ பாஸ்டர். இது ரொம்ப டைம் எடுத்து நான் பிள்ளைங்க ஓகே. இப்போ நமக்கு பாஸ்டர்